குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கேம், க்ரோ ஆப் ஸ்கேம். உண்மையாவே என்ன நடந்துச்சு, நாம எப்படி பாதுகாப்பா இருக்கணும், இதைத்தான் இப்ப பார்க்க போறோம். என்ன பிரச்சனைன்னு ஈஸியா புரியறதுக்கு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு 4 தக்காளி இருக்கு, அதை 4 பேர் வாங்க வர்றாங்க. ஒவ்வொருத்தர் கையிலயும் 10 ரூபா இருக்கு. சோ 10 ரூபா கொடுத்து ஈஸியா வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒருவேளை 4 தக்காளிக்கு பதிலா ஒரே ஒரு தக்காளி இருந்துச்சுன்னா அதை வாங்க 4 பேர் போட்டி போட்டாங்கன்னா கடைக்காரங்க ஈஸியா விலை ஏற்றி 15 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவாங்க. ஒருவேளை 4 தக்காளி இருந்து வாங்க ஆளே இல்லைன்னா கடைக்காரங்க விலையை 5 ரூபாய்க்கு வித்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போக பார்ப்பாங்க. சோ கிட்டத்தட்ட ஏலம் மாதிரி தேவை அதிகமாக ஆக விலையும் ஏறும், தேவை குறைய குறைய விலையும் குறையும். காய்கறி சந்தை மாதிரி தான் பங்கு சந்தையும். ஒரு ஸ்டாக்கை நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறப்போ அதோட விலை ஏறிட்டே போகும். நாமளே போய் டைரக்டா பங்கு சந்தையில ஸ்டாக் வாங்குறதுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பதிலா கோபி சுதாகர் மாதிரி நிறைய மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி அது பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்ற லாபத்தை மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு பேரு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். குவாண்டும் அப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி தான். அவங்க கடந்த சில வருஷமா மக்களுக்கு நல்ல லாபமே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்டா திரும்ப அந்த தக்காளி கதைக்கே வருவோம். அந்த 4 தக்காளிய 4 பேர் வாங்குறதுக்கு முன்னாடி நான் என் சித்தப்பா கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லி அந்த 4ல 3 தக்காளியை வாங்கி வச்சுக்கிறேன். சோ இப்ப சந்தையில ஒரு தக்காளி தான் இருக்கு, ஆனா 4 பேர் வாங்க வராங்க. ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் அதிகமாகும். 10 ரூபா இருந்த தக்காளியோட விலை 20 ரூபாயா மாறும். சோ அந்த 4 பேத்துல 20 ரூபா கொடுக்க முடிஞ்ச ஒருத்தர் மட்டும் அந்த தக்காளியை வாங்கிட்டு போறாங்க. மீதி 3 பேத்துக்கு இப்போ தக்காளி இல்ல. இப்போ எங்க சித்தப்பா கிட்டையும் மாமா கிட்டையும் இருந்த மீதி 3 தக்காளியை 20 ரூபாய்க்கு விற்க முடியும். இதனால மக்களுக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய தக்காளியோட விலை 20 ரூபாய்க்கு விலை ஏறி போகுது. இதனால கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேரு. இதுக்கு பேரு தான் ஃப்ரண்ட் ரன்னிங்னு சொல்லுவாங்க. முந்தி போய் மத்தவங்களுக்கு முன்னாடி பொருளை வாங்கி வச்சு டிமாண்டை கிரியேட் பண்ணி விலை ஏத்தி விலை ஏறினதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வித்தா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். சோ குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பல கோடி பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு ஸ்டாக்கை வாங்க போறாங்கன்னு நினைச்சாலே அதோட விலை கிடுகிடுன்னு ஏறும். சோ குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்டவங்க குவாண்ட் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க போறாங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு குவாண்ட் அந்த ஸ்டாக்கை வாங்கினதுக்கு அப்புறம் விலை ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கை இவங்க விற்க முயற்சி பண்றாங்க. இதனால அந்த குவாண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு 20ல இருந்து 30 கோடி வரையும் லாபம் வந்திருக்கதா கவர்மெண்ட் சைட்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தற்காலிகமா வேணா விலை குறையலாம். அதனால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் குவாண்ட் கடந்த பல வருஷமாவே சுப்பீரியர் ஸ்டாக் பிக்கிங் ஸ்கில்ஸை காட்டி இருக்கிறதுனால லாங் டேர்மா இது பயங்கரமாவே ஹெல்ப் பண்ணுங்கிறத நான் நம்புறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிஸ் பேங்க்கும் இதே மாதிரி ஒரு கேஸ்ல தான் மாட்டினாங்க. ஆனா இன்னைக்கு வரையும் அது நல்லா தான் ஓடிட்டு இருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து க்ரோ ஆப் ஸ்கேம் பத்தி பார்ப்போம். நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்காக ஒரு புரோக்கரை பாக்குறீங்க. அதுல ஒரு இடம் பிடிச்சு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு பத்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த பத்திரத்தையும் ஸ்கேன் பண்ணி கவர்மெண்ட் ப்ரூஃப்காக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க. க்ரோ ஜெரோதா மாதிரி புரோக்கர்ஸ் வழியா போய் அந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க. ஸ்டாக்கை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோலியோ நம்பர் கொடுப்பாங்க. அதாவது இடம் வாங்கினதுக்கு அப்புறம் கொடுக்கிற பத்திரம் மாதிரி. இடம்னா 1-2 வாங்குவோம், சோ பத்திரத்தை நாமளே வச்சுக்கலாம். ஆனா ஸ்டாக் நிறைய வாங்குவோம், விற்போம், நிறைய ஃபோலியோஸ் கிடைக்கும், பத்திரங்கள் கிடைக்கும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஆன்லைன்ல டிமேட் அக்கௌண்ட் சொல்லி கிரியேட் பண்ணுவோம். சோ ஜெரோதால ஒரு அக்கௌண்ட்டும் க்ரோல ஒரு அக்கௌண்ட்டும் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 தனித்தனி டிமேட்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். நீங்க வாங்குற ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே தனித்தனி ஃபோலியோ நம்பர்ஸ் இருக்கும். இப்போ பிரச்சனைக்குள்ள போவோம். 2020ல ஹனேந்திர பிரதாப் சிங்னு ஒருத்தர் க்ரோ ஆப் வழியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதை இப்போ 2024ல க்ரோ ஆப் வழியாவே விற்கணும்னு பார்த்தப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸே நீங்க பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. பதறி போன அவரு கிணறு வெட்டின ரசீது எங்கிட்ட இருக்கு, அதான் ஃபோலியோ நம்பர் எங்கிட்ட இருக்கு, அதை வச்சு நான் எப்படியும் வாங்கிடுவேன்னு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு. க்ரோ ஆப் சைட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து நாங்க பணத்தையே எடுக்கலன்னு சொல்லி வெந்த புண்ணுல வேலை பார்த்திருக்காங்க. அப்புறம் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸோ தேடுதலுக்கு அப்புறம் க்ரோ ஆப் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரதாப் சிங்ங்கிறவர் முதல்ல 10,000 ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர்டர்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 50,000 ரூபாய்க்கு இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர்டரையும் போட்டிருக்காரு. எப்படி நம்ம மளிகை கடைக்கார அண்ணாச்சி காலையில ஃபுல்லா வேலை பார்த்துட்டு நைட் உட்காந்து கணக்கு பார்ப்பாங்களோ அதே மாதிரி க்ரோ ஆப்பும் நைட்டு கணக்கு பார்த்திருக்காங்க. அதுதான் ரீகன்சிலியேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே ஒரே ஆர்டர் ஐடியா இருக்கிறதுனால 2ல ஒரு ஆர்டர் மட்டும் தான் அவங்களால ப்ராசஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. என்ன கேட்டா இது க்ரோ சைட்ல நடந்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் சொல்லுவேன். அதுக்கு அவங்க தான் முழுசா பொறுப்பேற்றுக்கணும். என்னதான் க்ரோ ஆப் கடைசி வரையும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து நாங்க காசே எடுக்கல, எங்களுக்கு அந்த காசு வரவே இல்லைன்னு ஒத்த காலில் நின்னாலும் குட்வில் அப்படிங்கிற அடிப்படையில அந்த காசை அவங்க திரும்ப கொடுத்திருக்காங்க. பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாம எப்படி சேஃபா இருக்கலாம்னு கேட்டா, நம்ம எப்படி இடம் வாங்கும் போது ரெஜிஸ்டர் பண்ண பத்திரத்தை கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்து ஒரு ப்ரூஃப்க்கு வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி நாம இன்வெஸ்ட் பண்ற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட லிஸ்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு அவங்க சைட்ல இருந்து ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பணம் என்னைக்கா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சேஃப். அந்த லிஸ்ட்டை கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமோ 3 மாசத்துக்கு ஒரு டைமோ 1 மாசத்துக்கு ஒரு டைமோ நமக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க.
அந்த மெயிலை கேர்ஃபுல்லா செக் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இல்ல நான் ஒரு மாசம் வரையும்லாம் அந்த இமெயிலுக்கு வெயிட் பண்ண முடியாது, உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா mfcentral.com, mycamps.com இந்த மாதிரி வெப்சைட்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதோட டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ முடிவா என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆபத்து எல்லா இடத்துலயும் தான் இருக்கும். ரோட்ல நடக்கும்போது கூட ஆபத்து இருக்கும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வரப்போற ஆபத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய தெரிஞ்சுக்கிட்டு சேஃபா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூ, பாட்காஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு நிறைய லிஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.